Hi friends, so this is Dr. Satish Kumar. So இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ரீசெண்டாக சில பேர் கேட்ட கேள்வி, சார் நான் கண்டோம் போட்டுட்டு ஸோ என் பார்ட்னர் கூட செக்ஸில் எக்ஸ்போஸ் ஆனேன், ஸோ ஆனால் கூட எனக்கு ஆணுறுப்பு மேலே இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு, ஸோ இது எதுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் ஸோ ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணி எக்ஸ்போஸ் ஆனாலும் வருமா சார் கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம் ஒன்றுனா. ஸோ இங்கே வந்து ஆணுறுப்புக்கு இந்த ப்ரொடெக்ஷன் கண்டோம் போட்டு எக்ஸ்போஸ் ஆனால் ஸோ 100% சேஃப் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 80 to 90% சேஃப். பட் இங்கே வந்து நீங்கள் ஆணுறுப்பு மேலே கண்டோம் போட்டு எக்ஸ்போஸ் ஆகும்போது சில வாட்டி ஃபோர்ஸாக எக்ஸ்போஸ் ஆகும்போது சில வாட்டி பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து உங்களுக்கு இந்த ஜெனிட்டல் வார்ட்ஸ், ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன் அண்ட் ஹெச்எஸ்வி இன்ஃபெக்ஷன் அண்ட் பி இன்ஃபெக்ஷன், ஸோ இந்த மாதிரி சில இன்ஃபெக்ஷன் வந்து உங்களுக்கு வரத்துக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஸோ 100% சேஃப் கிடையாது, ஒரு 80 to 90% சேஃப். பட் ஹெச்ஐவி வராமல் தடுக்கலாம் மோஸ்ட்லி, பட் வேறு இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் எக்ஸ்போஸ் ஆகும்போது ஸோ வித் ப்ரொடெக்ஷனோட எக்ஸ்போஸ் ஆகும்போது ஸோ நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிற பார்ட்னருக்கு வந்து மேக்ஸிமம் ஸோ ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லை ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிறது பெஸ்ட்டு. அன்ப்ரொடெக்டட் ஸோ மேக்ஸிமம் ப்ராஸ்டியூஷனோட வெளியே எக்ஸ்போஸ் ஆகல அந்த மாதிரி டைமில் பார்த்துக்கலாம். பட் ரிமைனிங் உங்களுக்கு தெரிஞ்சவங்க பார்ட்னர்ஸ் இருப்பாங்க அண்ட் வைஃப், ஸோ தாராளமாக எக்ஸ்போஸ் ஆகலாம். ஸோ நோ மேஜர் இஷ்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஸோ சில பேர் கேட்டாங்க, ஸோ தொடர்ந்து புரிஞ்சு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்தப்போ லோக்கல் டாக்டர்னு பாருங்கள், நம்ம மெடிசன் நம்பருக்கு ஸோ கால் பண்ணாக்கோ நான் ஃபர்தர் என்ன பண்ணணும்னு அட்வைஸ் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.